இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழ்நாட்டில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு சொன்னாங்க இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். 2003 பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே எல்லா மாநிலத்திலையுமே எய்ம்ஸை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் பேசினாங்க. எப்ப பேசினாங்க? 2015 சொன்னாங்க. 2019 அடிக்கல் நாட்டினாங்க. 33 மாசத்துல முடிச்சிருவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சிரும், ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு இடையில 10 வருஷம் ஆச்சு. 33 மாசம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம் தான். இப்ப இன்று வரை நம்ம எவ்வளவு பணிகள் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 47% தான். இதுல என்ன சொல்றாங்க, 2027 நாங்க இது ஃபுல்லாவே நாங்க முடிச்சு ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2029 பார்லிமெண்ட், அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற வரப்போகுது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கான ஃபண்ட் ஃபுல்லாவே நம்ம யாரு கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருக்கோம்? ஒன்றிய பாஜக அரசு தானே கொடுத்ததா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் இல்ல. ஜிக்கான் சொல்லப்படக்கூடிய ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஏஜென்சி தான் இதுக்கு 85% ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. மீதி உள்ள 15% மட்டும்தான் ஒன்றிய பாஜக அரசு கொடுத்திருக்கு. அதுலயும் 47% தான் நிறைவடைஞ்சிருக்கு. இன்னும் 2027 ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுவும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அப்போ இப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வேண்டுமா?